வணக்கம் சொந்தங்களே, நாம் நிற்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா பெரியூர் நடுநிலை பள்ளியில் நின்றுருக்குறோம். என்ன ஸ்பெஷல்னா, இங்கே வருஷம் ஆண்டு விழா நடக்கு. இந்த வருஷம் வந்து சிறப்பாக, அதாவது முன்னாள் மாணவர்களுமே அதே போல் இந்நாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள், சுற்றி இருக்கிற இந்த ஏலூர் பொதுமக்களும் வந்து இதில் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அத்தனை பேர் ஒரு குழு இணைஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு மேலே வந்து இந்த குழுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கமாக சேர்ந்துட்டாங்க. இனி வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள். என்னென்னா, அரசு பள்ளியில் வந்து தரம் உயர்த்தி நல்ல கல்வியை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். இந்த ஆண்டு விழாவை ஒட்டி இங்கே என்னென்ன குறைகள் இருக்குதோ அதையெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணி அதை வந்து சிறப்பாக கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதே வந்து நம்ம ஆங்கில பள்ளி, அதாவது ஆங்கிலம் தெரியலைன்னா நம்ம என்ன பண்ண ப்ரைவேட்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தி ஆங்கிலம் கற்பிக்கிறதுக்காக நம்ம அங்கே கொண்டு போய் சேர்த்தி கிட்டத்தட்ட 50,000 60,000 ஆரம்ப பள்ளிக்கே நம்ம செலவு பண்ணுறோம். அதே போல் ஒரு 5ஆம் வகுப்பு தாண்டும் போது கிட்டத்தட்ட ஒரு குழந்தைக்கு வந்து 1 லட்ச ரூபா செலவாகுது. வீட்டில் வந்து 2 குழந்தைங்க இருந்தால் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா செலவு வருது. கடன் வாங்கி படிக்க வச்சு நீங்கள் பண்ணாமல் அரசு பள்ளி வந்து சிறப்பாக வழி நடத்துறதுக்கு நம்ம வந்து ஊர் பொதுமக்களும் முன்னாள் மாணவர்களும் வந்து இந்த கையெடுத்துருக்குறோம். இந்த வருஷத்துலேருந்து இந்த சிறப்பாக அந்த பள்ளியை வந்து உருவாக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒளிபரப்புறேன். அத்தனை பேரும் வந்து கலந்து இந்த ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் தீர்த்து, அதாவது கல்வி படிப்பில் நல்லா வர்றவங்களுக்கு பரிசு இருக்குது இந்த ஆண்டு. அடுத்த ஆண்டு இதை விட பரிசு ஜாஸ்தி தொகை கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். விளையாட்டில் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு பரிசு கிடைக்கும். அதே மாதிரி லீவ் ஓடாமல் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பரிசு இருக்குது. ஒழுக்கமான மாணவர்களுக்கும் பரிசு இருக்குது. இதெல்லாம் வந்து கொடுத்து நம்மளுடைய பள்ளி வந்து தரம் உயர்த்தி, பள்ளியில் ஆசிரியர் சரியில்லைன்னா ஆசிரியரை வந்து நம்ம மாற்றலாம், தலைமை ஆசிரியர் சரியில்லைன்னா மாற்றலாம். அந்த குழுவில் இருக்கிறவங்கள நாம் வந்து அணுகி அதை மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த பள்ளியில் நானும் படித்தங்கிறது ஒரு பெருமை எனக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த பள்ளி வந்து ஆரம்பிச்சது. 93 வருடம் ஆகி போச்சு. இந்த 93வது ஆண்டு விழா நடக்குது. அதையொட்டி பக்கத்தில் இருக்கிற ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர் கலந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும். அதே போல் குறைகள் எதுவும் நம்ம பார்க்க வேண்டாம். இது கட்சியோ மற்றது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வெளியே மூட்டை தூக்கி வச்சுட்டு நம்ம இங்கே வந்து குழந்தைகளுக்காக மட்டும் இதை பாடுபட்டு அத்தனை பேர் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். எந்த கட்சியும் இல்லாமல் பொதுமக்களும் நம்ம முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் அத்தனை பேர் கலந்து இந்த விழாவுக்காக வந்து நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 21/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை வந்து இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் நடக்குது. அத்தனை பேர் கலந்தது. அதே போல் உதவி பண்ணுறவங்க பள்ளிக்கு வந்து தாராளமாக உதவி செய்யலாம். அதை வந்து இவ்வளோதான் சொல்ல முடியாது. உங்களால் விருப்பம் இருக்கிறவங்க உதவி பண்ணால் இந்த பள்ளி வளர்ச்சிக்காக நம்ம வந்து செலவு பண்ணலாம். நன்றி சொந்தங்களே, அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.